தாவேகா அலுவலகத்தில் சி விஜயபாஸ்கர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். அதிகாரத்தால் நாட்டை ஆள்வது என்பது வேறு, மக்களுடைய அன்பை வெல்வது என்பது வேறு. இன்றைக்கு ஒரு சாமானிய மக்களுடைய அன்பை வென்றிருக்கக்கூடிய, மாற்றத்தின் சக்தியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய லீடர்ஷிப் குவாலிட்டி என்று சொல்லக்கூடிய தலைமை பண்பை தாயுள்ளத்தோடு எல்லோரையும் அரவணைக்கிற, ஒவ்வொருவரையும் நேரடியாக ஒவ்வொருத்தரையும் பார்த்து அன்பா வார்த்தைகளை பேசி கை குலுக்கி அவர்களை இன்னும் சொல்லப்போனால் கட்டி அணைத்து அப்படியெல்லாம் இந்த நிகழ்வு இன்னைக்கு ரொம்ப ஒரு இனிமையான நிகழ்வாக, மனதிற்கு இதமான நிகழ்வாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. இனி எந்த தேர்தல் வந்தாலும் எல்லா தேர்தலும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும். அதற்கு நாங்கள் எல்லாம் புரட்சித் தலைவி அம்மாவிடத்தில் பாடம் பயின்றவர்கள். நாங்கள்லாம் அதே அந்த மிஷனோட தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கைகளுக்கு ஏற்ப வெற்றிக்கு துணை நிற்பது, உழைப்பது, பங்கெடுப்பது, ஒத்துழைப்பது, அந்த பணியை நிறைவு செய்வோம். சட்டமன்ற உறுப்பினர்கள் குதிரை பேரம் மூலமா பாஜக, திமுக, அதிமுக ஆளுநர் எதிர்கட்சி என்ன செய்யும்? எதிர்கட்சி அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்கல்ல, எதிர்கட்சி அரசியல் செய்யாம என்ன செய்வாங்க? அதுதான் அவங்க செய்யறாங்க. நன்றி. நல்ல கேள்வி, அசத்திட்டீங்க அப்படின்னு சொன்னாரு. சந்தோஷமா சில பத்திரிகைகள்ல வாஷிங் மிஷின்ல பாத்தீங்கன்னா போட்டு துணியை போட்டு கிளீன் பண்றாங்க, உங்களோட புகைப்படம் இன்னைக்கு சொல்றாங்க. என்ன ஏதோ தமிழ்நாட்டில் ஏதோ ஒருத்தர், இந்தியா முழுவதும் என்ன நடந்துட்டு இருக்குது? எத்தனை வாஷிங் மிஷின் எங்கெங்க போயிட்டு இருக்குது? ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு இருக்குதா? ஆளுங்கட்சியா இருந்தா எதிர்கட்சிகள் மேல கேஸ் போடுறது வழக்கம். அந்த எந்த கேஸ் வந்தாலும் எந்த அரசியல்வாதி சந்திக்க தயாரா இருக்கிறாங்க. அதே வகையில் தான் இன்னைக்கு எல்லாத்தையும் சந்திப்பதற்கு கேஸ் போட்டிருக்கிற எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி தயாராகத்தான் நாங்கள் இருக்கிறோமே வெளியே. நாங்கள ஓடி ஒழிக்கிறவர்கள் இல்லை. இதெல்லாம் கோர்ட்ல இருக்குது. இதெல்லாம் கோர்ட்ல நாங்கள் தைரியமா இருக்கிறோம், வாதாடுறோம். எங்களுடைய அன்பு நண்பர்கள் எல்லாருமே அதுக்கு தயாரா தான் இருக்காங்க. ஆகவே இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி. அரசியல் காழ்ப்புணர்ச்சி அவங்க கூட இருக்க வரைக்கும் நாங்க நல்லவங்க. அவங்களை விட்டு நாங்க வெளியே கிழவிகளை வச்சு உட்கார்ந்துட்டு ஒரு பேசிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் என்ன நியாயம்? எங்களுக்கு பிடிக்கல, எங்களை வரவேற்கிறதுக்கு ஒரு இயக்கம் இருக்கு, நாங்க சேர்றோம். அனைத்து தேர்தல்களிலும் தாவேகா இனி வெல்லும் என்று கூறியிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர். மக்களின் அன்பை வென்றிருக்கிறார் விஜய் என்றும் அவர் பேசியுள்ளார். சாமானிய மக்களின் அன்பை பெற்றுள்ளார் முதல்வர் விஜய். இனி அனைத்து தேர்தல்களிலும் தாவேகா வெல்லும் என்றும் சென்னை பனையூர் தாவேகா அலுவலகத்தில் முதல்வர் விஜயோடு 2 மணி நேர சந்திப்பை நிகழ்த்திய பிறகு செய்தியாளர்களிடம் பேசியுள்ளார்.